ராசாத்தி மாமனார நல்லா பார்த்து கெவிடிச்சியாடி அம்மா. அத்தை எங்க மாமா இருக்கிறாரு. ஆமா உங்க புருஷன் சரி இப்பதான் பொன்னி அரிசி சோறு நெய் வாழைப்பழம் பதார்த்தோட சாப்பாடு ஒரு நிறைய கொடுத்தாங்க. நல்லா வேணுங்கிற வதிக்கு போட்டுக்கிறேன். ஐயோ 2 படி அரிசி சோறுனாலே ஒரே ஆளு திங்கிறான். ராசாத்தி அத்தை உனக்கு சாப்பாடு வேணுமா? எனக்கு ஒரு சேரை கொண்டு வந்து போட்டு சுடுதண்ணி காய வச்சு நல்லா நாமி ஊத்தி விடு. அதான் இவ்வளவு தூரம் நடந்தா வந்த கால் கால் வலிக்குதா? நீ சொல்லி இருந்தா உனக்கு பாதத்துக்கெல்லாம் மெத்தையே போட்டு வச்சிருப்பேன். ஆயிரம் சொல்லவே போதும். சாமி சேரை எடுத்துட்டு வாடியா ராஜா. கால் வலிக்குதா? அத்தை கையெல்லாம் அத்தை அத்தை கொஞ்சம் நவுந்து உட்காருங்க. சேர் போட்டு விடுறோம். உட்காருங்க உட்காரத்த குடிச்சு உட்காரு. இடுப்போடி இல்லையா? நம்ம ஊர்ல நல்ல சேரா இருக்குன்னா அதை எடுத்து போட்டு தொலைக்கிறது கண்ணு. சேலை நல்லா இருக்குது. நீங்க மாத்தி உட்காரு. நான் கூட இடுப்போடி குறைச்சு பறிச்சோன்னு நினைச்சிட்டேன். நல்லா தானே இருக்கிறேன். அதெல்லாம் இங்கதான் இருக்கு. சரி போகட்டும். தண்ணி காய்ச்சி போச்சா? இந்த கையை நல்லா நீ விட்டு ஊத்தி விடு. அத்தா உனக்கு வாய்ச்சி மருமோ மாதிரி நமக்கு வாய்க்கிலேயே உட்கார்ந்து இருக்கிற ஜனமே சொல்ல போறேன். நீ நல்லவன் பெத்த பிள்ளை இடி ஆயா. உனக்கு தெரியுது இந்த ஊருக்குள்ளார நீ தானே பொம்பளைங்கிட்ட எல்லாம் போய் நீ தானே சொல்லணும். நான் சொல்றேன் அப்பறமா. சுடு தண்ணி வேணுமா? இரு கொஞ்ச நேரத்துல இப்படி உட்காருங்க. நல்லா அந்த கையில நீ விட்டு ஊத்து. இந்த கிளவி சாவ போற காலத்துல சக்காலத்து முண்டைக்கு ஏமா சுடு தண்ணி ஊத்தி நான் கை அமைக்க விடணும். இருமா வயசானவங்கம்மா பாவம். உனக்கே பாவம். இதை மூடு அப்ப வாயிங்க இருக்கட்டும். நீ இங்கே தான் பாப்பியா? இல்ல வயசானவங்கம்மா பாவம். நம்மளுக்கு எனக்கே பார்த்தா பாவமா தெரியுது. நீ அப்ப அவங்க கூடயா? நீ இல்லம்மா சாவ போற காலத்துல இவளுக்கு சுடு தண்ணி வைக்கணும், வெந்நீர் ஊத்தணும், நேரம் 3 வேளைக்கு ஆக்கி கொட்டணும். இதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். என் புருஷன் எப்ப இந்த வீட்டை விட்டு நவருவாங்க, என்னைக்குடா இவங்க வசமா கிடைப்பாங்கன்னு நானும் 5 வருஷமா பாத்துருந்தேன். சரி இன்னைக்குதான் சரியான நாள். எப்படிய சக்காலத்துக்கு சுடுத்தண்ணி வேணுமா? சுடுத்தண்ணி வெந்நீர் காய் வச்சு கொஞ்சம் பன்னீர் விட சொல்றாங்க. பன்னீரா? டேய் சுடுத்தண்ணி இது கொதிக்குது மூஞ்சி மேல ஊத்த. சுடுத்தண்ணி வேணுமா? சுடுத்தண்ணி கை மேல ஊத்தி நல்லா நீ விடுறி. நீ உண்டுமா? ஆஸ்பத்திரியே போக வேணாம், நானே போதும். கிழமை வந்து நாள் போட்டு உடம்பே கசக்கி போட்டு அண்டி ஆயா. பாரு சாவர காலத்துல இதுன்னு தேவையா உனக்கு? ஆளு பாரு கண்ணு தெரியல நானே மாறா விட்டுறாரியா? அத்தா ஏடி அம்மா சுடுதண்ணி ஊத்துட்டா? ஊத்துறி கை காட்டுங்க. நீ ஊத்தபடி. ஆஹா போதும் போதும். சுடுதண்ணி வேணுமா? சுடுதண்ணி வேணுமா? என்னடி உனக்கு போடு? அம்மா அடிச்சா
மகனுக்கு மகளான மருமகள் தான் இருக்கிறாள் நந்திருந்தே. என் அங்கமெல்லாம் வலிக்கிறது. என்ன உதைக்க வேண்டாம். என்ன உள்ளமெல்லாம் கண்ணடிப்பட்ட கண்ணாடி போல கலங்கி நிற்கிறேன். கண்ணே இப்படி அனுபவம் தெரிஞ்சாலும் அவனை அடிச்சிருக்க மாட்டேனே. அத்த என்ன மன்னிச்சுக்க அத்த. போதும். இப்படி எல்லாம் சொல்லுன்னு பாத்தீங்களா? வயசானவங்க போய் அடிச்சு சுத்துறது உனக்கே நல்லா இருக்குதா? வயசானவங்களா? பாவமா கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுதுல்ல, ஒரு புருஷன் முன்னாடி தனிமையா இருப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. இவளும் என்ன வயசு தாண்டி தானே வந்திருப்பா. ஒரு புருஷன் கிட்ட ஆசையா அன்பா பாசமா பேசலாம். போனா சரி மருமகளே எனக்கு சுடு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும். இவனுக்கு சாவர காலத்துல உடம்பு தேய்க்கணும். நைட்டு 10 மணிக்கு மேல வேலை தொடர ஆரம்பிக்கிறேன். செலவு போட்டு கசிக்க விட்டாங்க. இவங்களுக்கு இவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி எப்படி இருக்குது.
அப்ப என்ன உன் புருஷன் செத்து போயிட்டான்? எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிற? நல்லா இருக்கிற வீட்டுல அழுகுறியா? அழுகுறியா? அடிக்க வேண்டாம், எனக்கு அங்கமெல்லாம் வலிக்காது. உன்னை அடிச்சு நீ ஆணோட பெண்ணோட திறக்கவில்லையா? ஓ, அப்ப நான் ஈவி இருக்கலாதவளா? உன்னை தொட்டு ஒரே அடி அடிச்சிருப்பா? இந்த ஊர் ஜனத்துல யாராவது கேட்டு பாருங்க. நான் ஒரே அடி அடிச்சனா? இல்ல அடிக்கல சாமி போனா போகட்டும். உங்ககிட்ட அடி வாங்கி ரொம்ப கலப்பா இருக்கிறது. உன் கையால ஒரு வருஷம் அதை கூட. மாமா, அம்மா உனக்கு சாப்பாடு வேணுமா? ஆமாம்மா, பசியா இருக்குது. அடிச்சாலும் இருக்கட்டும், எங்களுக்கு பசி அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சாதம் தான் கூடம்மா. அப்படியா? ஏய், யாராங்க ஏமாப்பா அந்த சாப்பாடு எடுத்துட்டு வாடா. இந்தம்மா சுட சுட சோறுமா. சாப்பாடு சாப்பாடு நாய்க்கு போடுற சோறு. எங்களை செட்டி போறதா? இந்த சோறு நாய்க்கு தான் வச்சான். ஆ, நாய் திங்களே அடங்குது. சரி. அந்த நாய் தின்னலாம் என்ன, ஆ, இந்த நாய் இங்க தின்னுட்டோம். ஏதோ ஒண்ணு பண்ணு. சோறு பொன்னி அரிசி சோறு வேணுமா? தக்காளிக்கு இந்தா கை நீட்டுங்க. கை நீட்டுறா கிளவா. அம்மா பச்சை தண்ணி தாகமன்னார் பல்லுணர்ந்து போகுது. எங்கம்மா சாதம் கொடுக்கறேன்னு கொடுக்கலையே? உடனே கொடுத்தேன், கை தவறி கீழே போட்டீங்களா? அம்மா பசிக்கு சாதம் கேட்க நாய் குடிக்கும் சட்டில இருக்கிற சோத்தை கொண்டு வந்து கையில கூட ஒரு கீழே போட்டு வச்சிருந்தேன். போதம்மா. அம்மா கடைசியா இந்த பிராமணர் கையில் இருக்குன்னா கம்மங்குளக்கட்டை நல்லா பிடிக்கும். ஆமா, உன் கையினால கம்மங்குளக்கட்டை கொடுத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே நாட்டை விட்டு போயிடுறோம்மா. ஓஹோ, பாத்தியாடி அம்மா என் புருஷன் உங்களுக்கு கண்ணு போனவன்னு சொல்லி சம்பாரிச்சு வந்து பூரா இவங்க அப்பா அம்மாளுக்கே செலவு பண்ணி போடுறான். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது எங்க போய் நிக்கும்? அனாதி அவர்தா? ஓராமே உங்களுக்கு சாவர காலத்துல கம்மங்கோல் கட்டு வேணுமா உங்களுக்கு? கம்மங்கோல் கட்டு மேல ஆசையா போச்சா? ஆமாம்மா. சரி சரி, சாவரதான் சாவ போறாங்க. எப்படியும் இவங்களை கொண்டு நாம ஏன் பாவி ஆகணும்? சரி. அந்த கம்மங்கோல் கட்டு எடுத்து கம்மங்கோல் கட்டு கேக்குறாங்க. ஆமா, கம்மங்கள்ட்ட சொல்ல என்ன பண்ணலாம்? பட்டாடியில நாய் குட்டி போட்டு சரி, அந்த நாய் விட்டுட்டு போய் ஒரு நாய் வந்து செத்து போய் கிடக்குது. ஒரு நாய் முண்டி நாய் சொறி புடிச்சு கிடக்குது. ஆமா, நீ செத்து போயிச்சுறாது. அந்த நாயை எடுத்துட்டு வந்து கொள்ளுக்கிட்ட மாதிரி உருட்டி அதை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம். சாப்பிட்டோம் அப்படியே மாட்டிடு. எடுத்துட்டு வா. அத்தை கையை பிடிங்க. கம்பனெல்லாம் கோல கண்டிக்க அதுக்கு வாழை விட்டு தலைந்த கம்பனெல்லாம் கோல கண்டிக்க நாளைக்கு காடு உண்டு வாடு உண்டு சாமி மருமகளை கம்மங்குளக்கட்டை கேட்க இந்த குளக்கட்டைக்கு தடை இருக்குது, பால் இருக்குது, 4 கால் இருக்குது. பாருக்குது என்னன்னு. ஆமா, கம்மங்குளக்கட்டுக்கு இப்படி காலு தலை வாழலாம் இருக்குமா? அதானே நாம சாப்பிட்டோமே, பார்த்ததில்லையே. பார்த்ததில்லை. இருக்கட்டும், சரி, அதனால இத பத்திரமாக வைத்திருப்போம். மகக்கிட்ட காமிக்கலாம். ஆமா, பத்திரமா வை.
மருமகளே பசியா இருக்குதம்மா சாதம் ஏதாவது கொடு. இவ்வளவு நாள் உங்களுக்கு ஆக்கி போட்டதே போதும். உங்களுக்கு ஆக்கி போட்டு எனக்கு இடுப்பே ஒடிஞ்சு போயிரு மாட்டேங்குது. கை நீட்டு. இனிமே வீட்டு வாட்ச்படி பக்கம் ஏதாவது நுழைஞ்சு விட்ட உன்னை உயிரோட வைக்க மாட்டேன். இந்த சட்டில எங்க ஊடு ஊடா போய் சோறு வாங்கி தின்னுட்டாங்க. நான் நாட்டை விட்டே போறேன். கிளம்பி என்ன